இந்த இந்த நாளில கூட Turn your Bibles உங்க வேத புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். The Gospel of John chapter 14 and verse 18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். Hallelujah. God says, no, I will not abandon you as orphans. I will come to you. ஒரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளோடு கூட நடத்தி கொண்டு வந்த 3.5 வருஷ காலம் முதல் அவங்க சீஷர்களுக்கு எல்லோருக்கும் அவர் சொல்லி போன ஒரு வாக்கு தத்துவம், உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன். I will not leave you as orphans. அவர்களுக்கு மாத்திரம் கிடையாதுங்க, இந்த இரவு பொழுதுல கூட ரட்சிக்கப்பட்ட நாம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட நமக்கும் கூட இந்த இரவு நேரத்துல God wants to tell you, you are not an orphan. உங்களை யாரும் கவனிக்காமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தீங்களா? I want to encourage you tonight. There is a God who is remembering you. இந்த இரவு பொழுதுல கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். He knows உங்களுடைய பாதை என்னன்னு அவருக்கு தெரியும். நீங்க எந்த பாதைக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும். உங்க வியாதி படுக்கை என்னன்னு தெரியும். உங்க எதிர்கால குறித்து இருக்கிற கவலைகள் அவருக்கு தெரியும். நாளைய குறித்த கவலை அவருக்கு தெரியும். He wants to tell you tonight, உங்களை நான் திக்கற்றலாய் விடேன், உங்களிடத்துல நான் வருவேன். அவர் கடந்து போவதற்கு முன்பதாக Jesus had to go through some sufferings. உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து கொள்வதற்காக, அவருடைய ரத்தத்தை சிந்துவதற்காக பிதாஸ் வைத்திருக்கிற அந்த பாதையில he chose அந்த சஃபரிங்ஸ் வழியாய் கடந்து போய் அவர் உயிரோடு கூட எழும்பின மாத்திரத்துல அவர் சீஷர்களை மறுபடியுமாய் சந்திக்க வருகிறார். Remember one thing, God never forgets you. ஆண்டவராகிய இயேசு ஒரு நாளும் நம்மை மறப்பதே கிடையாது. அதனால்தான் உயிர்த்தெழுந்த மாத்திரத்துல ஹல்லேலூயா மேரி மேக்தலின் அவர்களை பார்க்க ஆரம்பிக்கிறார். She is the first one. உயிர்த்தெழுந்த நீங்க யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அங்க வார்த்தை சொல்லும். ஹல்லேலூயா, thank you Lord. நீங்க 16ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் சொல்லுவாரு, அந்த இன்சிடென்ட்டை நாம் பார்க்கும் பொழுது அங்க மரியாளுக்கும் இயேசுவுக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கும். மரியாள் நினைத்து கொண்டா யாரோ ஒரு தோட்டக்காரர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறாருப்பா என்று சொல்லி. இல்ல, அவர் தோட்டக்காரர் கிடையாது, வாழ்க்கையை மாற்றுகிறவர், வார்த்தையை சொன்னவர். சொன்னபடி அவர் உயிரோடு கூட எழும்பி 3ஆம் நாள் மரியாளை சந்திக்கிறார். மரியாளுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? அவர் கண்ணீரோடு கூட இருந்தா, எதிர்காலத்தை குறித்து என்ன நடக்க போதுன்னு தெரியாமல் இருந்தா, 3.5 வருஷம் இயேசுவோடு கூட நடந்தா, அற்புதங்களை பார்த்தா, இயேசுவோடு கூட நடந்தா, போகிற எல்லா டிராவலிலும் இயேசுவோடு கூட அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. that my Lord is there. எனக்கு மெஸ்ஸியா வந்திருக்கிறாரு, எங்களோடு கூட எப்பொழுது இருக்க போகிறாரு, எங்களுக்கு எந்த ஒரு கவலை இருக்க போகிறது கிடையாது என்ற சூழ்நிலை தான் மரியாள் இருந்தால். ஆனால் கர்த்தராகிய இயேசு அவருடைய மரணத்தை சந்திக்க மாத்திரத்துல, அவர் முடிந்தது மாத்திரத்துல they all lost hope. ஒரு நம்பிக்கையும் கிடையாது. இப்படி நடந்துச்சே என்று சொல்லி சீஷர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. ஆனால் 3ஆம் நாள், how blessed my God is, தேவன் சொன்னபடி ஆண்டவராகிய இயேசுவை மரணத்தில் உயிரோடு கூட எழுப்பினது மாத்திரம் அல்ல, முதலாவது ஹல்லேலூயா மரியாளுக்கு தரிசனத்தை கொடுத்தார். அவர் தரிசனத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவள் நம்பிக்கையை கொடுத்தார். நீங்க யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா she is the first one. 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுவார், மதனேலா மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதையும், ஹல்லேலூயா, she tells, she is the first witness. உங்களுடைய கண்ணீரை உங்களுடைய பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? Just remember one thing, that God has seen your tears. அவர் பரத்துக்கு ஏறுவதற்கு கடந்து போய் இருக்கிற அந்த பாலியத்துலதான் God remembered Mary. ஹல்லேலூயா, அவர் மனிதனா இருந்து மாம்சத்திலையும் ரத்தத்தோடு அவரோடு கூட நடந்து வந்த ஒவ்வொரு நாளையும் பார்க்கும் பொழுது he knows இன்னைக்கு நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை அவருக்கு தெரியும். He remembers your tears.
அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் சங்கீதத்துல, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி. சோ ரிமெம்பர், உங்களை திக்கற்றலாய் விட்டு நடு ரோட்ல விடுவது போகுது என் தேவன் அல்ல, பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஜஸ்ட் ஒரே ஒரு காரியத்தை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. வேண்டும் என்றுதான் கர்த்தர் நமக்கு இந்த இரவு நேரத்துல உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீங்க அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அதுல சொல்லும், இயேசு 40 நாள் மறுபடியுமாய் வந்து சீஷர்களோடு கூட தரிசனமாகி அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று காண்பித்தாராம். The Acts of the Apostles chapter 1 and verse 3 அவர் சொல்லுவார், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவர்கள் அவளோடு கூட பேசி அநேக முறை அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவர் என்று காண்பித்தார். நாம் ஆராதி கொண்டு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு மரித்து போயிருக்கிற தெய்வம் கிடையாது. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று என்றென்றைக்கும் சதா காலத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுத்து வைத்து அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். He lives in you. உங்களுக்குள்ள வசித்து கொண்டிருக்கிறவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு. நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் இந்த வேத புஸ்தகத்தை நீங்க படிக்கும் பொழுது, பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது, எஸ்பெஷலி நீங்க நியூ டெஸ்டமென்ட் படிக்கும் பொழுது, God will keep telling again and again. அவர் மறுபடியுமாய் நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிற ஒரு காரியம், உலகம் முடியும் மற்றும் சகல நாட்களும் உங்களோடு கூட இருப்பேன் என்று. Our God is an unchanging God. நீங்க எபிரேயர்கள் இந்த புஸ்தகத்தை நீங்க 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு சொல்லுவாரு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is a never unchanging God. உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். உங்களுக்கு எப்பொழுதும் சகாயம் பண்ணுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு உயிரோடு கூட எழும்பினது எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுப்பதுக்கு. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஹல்லேலூயா நமக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலும் வெற்றிசாலியாய் மாற்றுவதற்கு தான் லார்ட் ஜீசஸ் ரோஸ் ஃப்ரம் தி டெட். ஹல்லேலூயா. சத்துரு வைத்திருந்த எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்குவதற்காக உங்களையும் என்னையும் மறுபடியுமாக பிதாவோடு கூட ஒப்புரவாக்கும்படிக்காக தான் தேவன் மறுபடியுமாக கிறிஸ்து இயேசுவை மரணத்தில் உயிரோடு கூட எழுப்பி உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து வைத்திருக்கிறார். God wants to give you a hope. உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். நேற்று நீங்க நடந்த ஜெபத்தை, நீங்க நடத்தி கொண்டிருக்கிற ஜெபம், நீங்க ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஜெபம், நீங்க ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரங்கள் அவருடைய சமூகத்துக்கு எட்டிய வரைக்கும் just remember, hold on to your prayers, hold on to your worship, hold on to your God. உங்களுக்கு பதில் கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்க முடியும். ஆதி ஆகமத்துல நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது அது நடந்த காரியம் அப்போஸ்தலர்கள் எழுதும் பொழுது நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் பேசுவார். ஸ்தேவான் யோசேப்பை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுவார். Acts of the Apostles chapter 7 verse 9ல நீங்க பார்க்கும் பொழுது அவன் யோசேப்பு உபத்திரவத்தின் மத்தியில அவன் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனோடு கூட இருந்தாராம். You don't just think. யோசேப்புடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. அவனுடைய சொந்த சகோதரர்களால் அவன் விற்கப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அவன் போத்திபார் கைக்கு போகும் பொழுது அவன் ஒரு வேலைக்காரனாக, ஒரு அடிமையாக தான் அவனை கொண்டு போகப்பட்டாங்க. தேவையற்ற காரியங்கள், தப்பு பண்ணாத காரியத்திற்காக அவனை சிறைச்சாலையில கொண்டு போய் அவனை விற்று விட்டாங்க. ஏறக்குறைய 13 வருஷங்கள் ஒன்னும் பேச முடியாம நிலைமையில அடிமையாக தான் இருந்தான். But God remembered Joseph. அவனை கொண்டு போய் இடத்துக்கு சேர்க்க வேண்டிய இடத்துக்கு சேர்க்கிற வரைக்கும் யோசேப்போடு கூட தேவன் இருந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோசேப்புக்கு
நியாயப்பிரமாணம் கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எதுவும் கிடையாது. All that Joseph was being taught was his father's experience. யாக்கோபு சொல்லி கொடுத்த எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறாப்ரா. அவர் ஆபிரகாமின் தேவன், என்னுடைய தாத்தாவுடைய தேவன், என்னுடைய தகப்பனாவுடைய தேவன், அவர் என்னுடைய தேவனாய் இருந்தார், உனக்கும் தேவனாய் இருந்திருப்பார். only through that அவர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு காரியத்தின் மூலமா தான் யோசேப்புக்கு தெரிய வந்தது there is a God. யோசேப்புக்கு புரியாமல் இருந்த நேரத்துல கூட யோசேப்புடைய கஷ்டத்தின் மத்தியில he went through those sufferings so that he saw the glory of God. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைக்குள்ள கடந்து போய் கொண்டிருங்களா, remember there is God with you. நீங்க வேணா புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஏன் இந்த பாதைன்னு உங்களுக்கு புரியாமல் சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் நமக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் அநேக முறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா 43:2 நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய் என்று. ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய தேவன் நம்மை நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். He is a faithful God to lead us forward. ஒரு நாளும் பின்னிட்டு போகிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கல, நம்மை முன்னோக்கி போகதான் தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த இரவு நேரத்துல கூட ஒவ்வொரு வாழ்க்கையிலும், உங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு விசுவாச வாழ்க்கையிலும் முக்கியமாக God wants you to move forward. அதனாலதான் பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது, விசேஷமாக திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுவார், பிலிப்பியர் 3 அவர் சொல்லும் பொழுது, நான் பின்னானவைகள் அல்ல, நான் முன்னானவைகளை ஓடி நாடுகிறேன். He wants to see the progress in his spiritual life. நேற்று நடந்த காரியத்தை நான் இன்னும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை, நேற்று விழுந்து போன காரியத்தை நான் யோசிக்கவில்லை, நேற்று எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருந்தா போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு புதிய காரியத்தை வைக்கிறார். I wants to press forward, move forward in life. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அடித்தளமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நிரூபிக்கதான் இந்த கர்த்தருடைய வசனம் நமக்கு இருக்கிறது. நீங்க பைபிளை நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது, வெளிப்படுத்தல் விசேஷம் 1:18 ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை யோவானுக்கு அந்த பத்மு தீவில் அவர் சொல்லுவார், மரித்தேன் ஆனாலும் இதோ சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு God is still living. நம்முடைய தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். இதுதான் அச்சாட்சியாக வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் உயிரோடு கூட இருக்கிறது நம்மை ஒரு நாளும் தனிமையாய் விடுவதற்காக அல்ல, நம்மோடு கூட என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படிக்காக, நம்மோடு கூட இருந்து நம்மை எல்லா இடத்திலும் ஆதரிப்பதற்காக, நமக்கு எல்லா விதமான கிருபைகளை கொடுத்து அவரை அறிகிற அறிவுக்குள்ள நம்மை வளர்க்கும்படிக்காக தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த உலகத்திலேயே நாம் தனிமையா இருந்து எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் சாதிக்க முடியாது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். He knew. அப்போஸ்தலர் 1:8 அதுதான் சொல்லும். கர்த்தர் சொல்லுவார், கட்டளையாக சொல்லிட்டு போவார் சீஷர்களுக்கு, நான் கடந்து போகிறேன், பிதாவின் வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்க வெளியே போயிடாதீங்க, உன்னதத்தின் பலன் வரணும். அப்போ இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய பலன் முக்கியமாக தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பலத்தினால நாம் எல்லாவற்றும், நாம் தாவீது சொன்னது போல, அவருடைய பலத்தினால நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவரை கொண்டு நான் மதிலை தாண்டுவேன் என்று உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களுக்குள்ள வசித்து கொண்டிருக்கிறவர் பெரியவர். Remember, he is not a tiny God, he is the big God. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரிய தேவன். இந்த பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும், உங்களை கொண்டு செய்ய முடியும். உங்களை கொண்டு பெரிய
அற்புதத்தின் மேல் அற்புதமான வாழ்க்கைக்குள்ள கொண்டு போக முடியும். ஒரே ஒரு காரியம், நீங்க மறந்துடக்கூடாது, அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று. உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்க மறந்துடாதீங்க. கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கார். He is the same God. அன்னைக்கு சீஷர்களை, ஆதி திருச்சபையை, ஹalleluya, பரிசுத்தவான்களை நடத்த கூடுமானால் உங்களையும் என்னையும் நடத்த அவர் போதுமுள்ளவராயிருக்கிறார். He is the same God who will able to wipe your tears. உங்க கண்ணீரை மாற்றுவார், உங்க கவலைகளை நீக்குவார், உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களோடு கூட இருந்து சகலவற்றிலும் உங்களோடு கூட இருக்கிறது தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Just remember, உங்களை திக்கற்றலாய் விடேன், கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் போதுமுள்ளவராயிருக்கிறார். இந்த கர்த்தர் மாறாதவர். Our Lord Jesus never changes. He is the same yesterday, today and forever. அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க, அவரை நம்புங்க. அவரோடு கூட நடக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை மகிமையின் மேல் மகிமை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு தான் தேவன் அழைப்பை கொடுத்திருக்கிறார். Just remember, you are not been forgotten. உங்களை தேவன் மறக்கல. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிற அந்த விசுவாச பாதையில பிடித்து கொள்ளுங்க. Just hold on to Jesus. Hallelujah. Thank you, Lord. இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன்.